Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அமேசிங்கான டிப்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டுருப்போம். அதாவது ஒரு blogger நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினா அது எந்த வகையான ஒரு எலிஜிபிலிட்டி இல்லாம நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படினா இன்ஸ்டன்ட்டா எப்படி வந்து மணி earn பண்ண ஆரம்பிக்கிறது அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோ போட்டுருப்போம். அதாவது bloggerக்கு வந்து AdSense ஆல்டர்னேட்டிவா என்னென்னலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோ போட்டுருப்போம். அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா அந்த bloggerக்கு வந்து AdSense ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடிய சில வெப்சைட் பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தோம். அதுல வந்து இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற வெப்சைட் என்ன பாத்தீங்கன்னா Revenuehits அப்படிங்கிற ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான எலிஜிபிலிட்டி தேவையில்லை. உங்களுடைய பிளாகர் வந்து ஜஸ்ட் இன்னைக்கு தான் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கே மணி earn பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்காக உங்களுக்கு எந்த வித எலிஜிபிலிட்டியும் தேவையில்லை. AdSenseக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய எலிஜிபிலிட்டிஸ் இருக்கும். உங்களுடைய விசிட்டர்ஸ் எவ்வளோ இருக்கணும், இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு சில டார்கெட்லாம் இருக்கும். ஸோ அது இந்த Revenuehits இந்த வெப்சைட்டில் எந்த வித எலிஜிபிலிட்டியும் கேட்கல. ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அதை பற்றி அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து Revenuehits அப்படிங்கிற வெப்சைட். ஸோ இன்றைக்கி அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகிருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா இதில் வந்து ஜாயின் நவ் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அதாவது ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்டிருக்கும். ஏதாவது நேம் உங்கள் நேம் கொடுத்துங்க. அடுத்து வந்து சைட் URL, உங்களுடைய பிளாகருக்குன்னு ஒரு சைட் URL இருக்குன்னு தெரியுமா, அந்த URL லிங்க் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட சேனலுடைய பிளாகரோட வெப்சைட் லிங்க். ஸோ அதை நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்து உங்களுடைய பிளாகர் வந்து என்ன கேட்டகரி அப்படின்னு இருக்குது, மியூசிக், என்டர்டெயின்மெண்ட், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் பிளாக் அப்படின்னா பிளாக்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து ஸ்கைப் யூசர் நேம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஸ்கைப்பில் இருந்தீங்க அப்படின்னா அந்த யூசர் நேம் கொடுத்துருங்க, எல்லாம் விட்டுருங்க. அடுத்து வந்து இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். அடுத்து வந்து ஒரு சின்ன ஒரு ஐடி, ஒரு கொஸ்டின் மார்க் கேட்டிருப்பாங்க. அதில் 0+0 எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஆன்சர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஹியூமன் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக அதை கொடுத்துட்டு ஸோ கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இதை படித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் ஐ ஹேவ் அப்படிங்கிறத அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைனப் வந்து எனபிள் ஆயிரும். ஸோ சைனப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைனப் ஆயிரும். ஸோ இப்போ தான் ஆல்ரெடி சைனப் பண்ணியிருக்கேன், அதனால் சைன்இன் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைன்இன் பேஜ் ஓப்பன் ஆகிக்கும். இதில் வந்து நான் சைன் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஷோ ஆகாதுன்னு நினைக்கிறேன். சாரி, ராங்காக கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து உங்களுக்கு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இம்ப்ரெஷன் எவ்வளோ, உங்களுடைய இம்ப்ரெஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சேனலுக்கு வந்து அந்த ஆட்ஸ் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது அது இம்ப்ரெஷன். உங்களோட உங்களுடைய வெப்சைட்டில் அந்த நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த ஆடை வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறது இம்ப்ரெஷன். அடுத்து வந்து கிளிக்ஸ் எத்தனை கிளிக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் கிளிக் பேர் ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சிபிஎம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, உங்களுடைய ரெவன்யூ எவ்வளோ, இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க டீட்டெயில்ஸ். இதான் உங்களுடைய எஸ்டர்டே டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டாப் பிளேஸ்மெண்ட் இது வரைக்கும் நான் என்னென்ன ஆட்ஸை வந்து என்னோடய வெப்சைட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி முடிச்சதும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் மெனு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 3 டாட் மெனு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய வெப்சைட்ஸ் இதில் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ வெப்சைட்டை நீங்கள் அந்த ஃபஸ்ட் டைம் சைன்அப் பண்ணுறப்பே ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பீங்க. அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு அப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ அது அப்ரூவ் ஆனதும் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுடைய வெப்சைட்டில் என்ன ஒரு ஆடை வந்து நீங்கள் ஷோ பண்ண போகிறீங்க அப்படின்னு இருக்கும். ஒரு பேனர் ஆட் வைக்க போகிறீங்களா, இல்லை ஒரு பாப் ஆட் வைக்க போகிறீங்களா, இல்லை சின்ன பட்டன் ஆட் மாதிரி, ஃபூட்டர் ஆட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சைடு பார், டாப் பார், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இதில் வந்து ஆட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ் இருக்குது, ஆட் டைப் இருக்குது. ஸோ அந்த ஆட் டைப்பில் நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேனர் ஆட் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ரெக்கமெண்டடில் கொடுத்துருக்க இந்த 2 ஆட்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ரெவன்யூ வந்து அதிகமாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க ரெக்கமெண்டட் கொடுத்துருக்கிற அந்த ஆட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் பேனர் ஆட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுக்க சொல்லி கேட்கும். ஏதோ ஒன்று கொடுத்துருங்க, உங்களோட இஷ்டம். அது எது வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அது உங்களுடைய நீங்கள் அதை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறதுக்காக தான். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய இந்த மாதிரி ஆட் டைப்பை வந்து ப்ளேஸ் பண்ணுவீங்க. அதுக்காக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும். அடுத்து வந்து சைட் எந்த வெப்சைட் அப்படிங்கிற செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் நிறைய வெப்சைட்ஸ் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எந்த வெப்சைட் அப்படின்னு கொடுக்கும். ஸோ அதை வந்து நீங்கள்
இதில் ஆட் பண்ணாத ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் புதுசாக இதில் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நியூ சைட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த நியூ சைட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டோட நேம், அந்த வெப்சைட்டோட URL, டைப், கேட்டகரி இதெல்லாம் கொடுத்து சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட் அப்ரூவ் ஆயிடும். சரி, லாக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதில் சைட் என்ன வெப்சைட் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணோம். இதில் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட் நீங்கள் கொடுத்து வச்சுருப்பீங்க, அந்த வெப்சைட்டோட நேம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வெப்சைட் கொடுத்துக்கிறேன். அந்த வெப்சைட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சேனலோட வெப்சைட் தான் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து அந்த ஆட் வந்து நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் உங்களுடைய வெப்சைட் வந்து ப்ளேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ அது வந்து ரெக்கமெண்டட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத மேக்ஸிமம் யூஸ் பண்ணிங்க. ஏன்னா உங்களோட ரெவன்யூ அதிகமாக ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எங்கே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் கொடுத்துங்க. அது எந்த மாதிரி ஆட் உங்களோட வெப்சைட்டில் வந்து ஷோ ஆகும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வியூ டெமோ அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டெமோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் எந்த மாதிரி ஆட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட வெப்சைட்டில் வந்து அந்த மாதிரி ஆட் ஷோ ஆகும், ஒரு பேனர் ஆட் மாதிரி உங்களோட வெப்சைட்டில். ஸோ அதை வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா கீழே சேவ் அண்ட் கெட் கோட் அப்படின்னு ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த கோடை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கோடு வந்து நீங்கள் கீழே காப்பி டு கிளிப் போர்டு அப்படின்னு இருக்கும். இது நீங்கள் பிசியில் பண்ணிங்கன்னா சரி, உங்கள் மொபைல் ஃபோனில் பண்ணிங்கன்னா சரி, எல்லாமே சேம் இன்டர்ஃபேஸாக தான் இருக்கும். ஸோ காப்பி டு கிளிப் போர்டு அப்படின்னு அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிக்கும். அடுத்து வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து உங்களுடைய பிளாகர் பேஜுக்குள்ளே போங்க. ஸோ உங்களோட பிளாகரோட பேஜுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா அது எப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட் போடுற ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து சைடில் 3 டாட் மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. போஸ்ட்டு, ஸ்டேட்டஸ், கமெண்ட், ஏர்னிங்ஸ், பேஜ், லே அவுட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் இப்போ நம்ம லே அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போகணும். இது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக ஒரு டம்மியாக ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்பில் வந்து பிளாகில் வந்து எதுவுமே நான் பண்ணல இப்போ. ஸோ இந்த பிளாகில் வந்து இப்போ நான் பண்ணல யூஸ் ஆகாது. ஏன்னா வந்து இந்த பிளாகரை வந்து நான் அந்த ரெவன்யூ ஹிட்ஸ் அந்த வெப்சைட்டில் வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணல. ஏன்னா அதனால் வந்து அந்த HTML வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது ஒர்க் ஆகாது. இது வந்து டம்மியாக க்ரியேட் பண்ண ஒரு வெப்சைட். ஸோ இதில் வந்து எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற சொல்கிறேன். ஸோ இது பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் வந்து ஆட் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டை எத்தனை பேர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் வந்து நான் ஜஸ்ட் எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற சொல்கிறேன். அது நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ஆட் ஷோ ஆகும். ஸோ அது ஷோ ஆகலை அப்படின்னு சொல்லுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு ஆட் ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன். ஸோ அந்த பேனர் ஆடை வந்து உங்களுடைய வெப்சைட்டில் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த இடத்துல தெரியும். லே அவுட் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னா ஸோ ஏதாவது பார்க்க நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணாலும் உங்களுடைய ஆட்ஸ் வந்து நீங்கள் அந்த பேனர் ஆடாக ஷோ பண்ண வச்சுக்கலாம். இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிளுக்கு இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஏடியா கேஜெட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம பண்ண போகிறது HTML JavaScript. ஸோ அந்த HTML JavaScript அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் சைடில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். டைட்டில் தான் கொடுக்கணும்னா கொடுத்துருங்க. ஸோ ஆடுக்கு முடிஞ்சிருக்கு டைட்டில் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஸோ இதுக்கு வந்து கீழே வந்து கண்டென்ட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து உங்களுடைய அந்த நீங்கள் காப்பி பண்ணதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். அடுத்து வந்து உங்களுடைய பேஜ் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட் ஷோ ஆகும். கண்டிப்பாக நீங்கள் ஷோ ஆகலை அப்படின்னா சொல்லலாம், கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதை பற்றி நான் சொல்யூஷன் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஷோ ஆகும். ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுடைய ஆட்ஸை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ அடுத்து வந்து வேறு ஒரு ஆடை நீங்கள் பேனர் ஆட் அந்த மாதிரி இப்போ ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து வந்து பாப் ஆடை இப்போ ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு இதே மாதிரி தான் சேம். ஸோ பாப் ஆட் அப்படின்னு இருக்கும், பாப் அண்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது நேம் கொடுக்க சொல்லுங்கள். ஸோ அப்போ ஃபஸ்ட்டுன்னு கொடுத்து இப்போ செகண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எந்த வெப்சைட் அப்படின்னு அதுக்கு டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து அது எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற பற்றி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் டு ரெகுலர் ஆட் பிளாக் டிராஃபிக் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆட் பிளாக் டிராஃபிக் யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். அப்போ தான் உங்களுடைய ரெவன்யூ வந்து அதிகமாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அது யூஸாக இருக்கும். ஆட் பிளாக் டிராஃபிக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விசிட்டர்ஸ் வந்து யாராவது அவங்களுடைய ப்ரௌசரில் வந்து ஆட் பிளாக்கரை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆட் ஷோ ஆகாது. அந்த ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களோட வெப்சைட்டில் அவங்க போகிற எந்த வெப்சைட்லையுமே ஆட் ஷோ ஆகாது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க டிஃபால்ட் எனபிள் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணாங்க அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆட் பிளாக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட ஆட் வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் வந்து எல்லாத்துட்டுமே உங்களோட ஆட் ஷோ ஆகிறதுனால நல்ல நீங்கள் பண்ண முடியும். அடுத்து சேவ் அண்ட் கெட் கோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட கோடு வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் இந்த கோடை வந்து நீங்கள் காப்பி டு கிளிப் போர்டு அப்படின்னு கொடுத்து அந்த கோடை காப்பி பண்ணி அதே மாதிரி தான் உங்களோட வெப்சைட்டில் வந்து எங்கே வேணால் நீங்கள் இதை இடத்துல உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி HTML JavaScript அந்த பேஜுக்குள்ளே போய் உங்களோட வெப்சைட்டில் அந்த ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இது வந்து பாப் ஆட்ஸ் உங்களோட வெப்சைட்டில் ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஆட் டைப் வேணாலும் நீங்கள் ஷோ பண்ணிக்கலாம்.
அது உங்களோட இஷ்டம். எவ்வளோ ஆட்ஸ் வேணால் நீங்கள் இதில் உங்களுடைய பிளாகரில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நிறையா டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டைப் வேணால் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து ரெவன்யூ ஹிட்ஸில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ். இதில் வந்து நீங்கள் ஆட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கான மெத்தட். அடுத்து வந்து இதில் ஏர்ன் பண்ண மணி வந்து எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே 3 டாட் மேலே கொடுத்துருப்பாங்க. அதில் போனீங்க அப்படின்னா பேமெண்ட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன், அந்த பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளோ நீங்கள் பே அவுட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு காமிக்கும். ஸோ இது வரைக்கும் நான் எதுவுமே எடுக்கல. ஸோ அதனால் எதுவுமே இல்லை காமிக்குது. அடுத்து வந்து அக்கௌண்ட் அப்படிங்கிற அக்கௌண்ட் செட்டிங்கில் போனீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய நேம், யூசர் நேம், ஃபஸ்ட் நேம், இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. அதெல்லாம் ஃபில்அப் பண்ணல அப்படின்னா ஃபில்அப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா பில்லிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பில்லிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் மெத்தட் என்னென்னு கேட்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேபால் மூலிமா பண்ணிக்கலாம், வயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், பேனர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பேபால் மூலிமா பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ பேபால் அப்படின்னு கிளிக் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா பே நேம் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பேபாலில் என்ன நேம் கொடுத்துருப்பீங்களோ அந்த நேம். அடுத்து பில்லிங் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்கும். ஏதாவது அட்ரஸ் கொடுத்துருங்க உங்கள் அட்ரஸ். அடுத்து கண்ட்ரி. அடுத்து வந்து எவ்வளோ நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து மினிமம் நீங்கள் $20 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஏர்னிங்ஸ் வந்து. ஸோ நீங்கள் சீக்கிரமே உங்களுடைய பேஜுக்கு வந்து நல்ல விசிட்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு நீங்கள் சீக்கிரமே $20 ரீச் பண்ணிடலாம். அடுத்து உங்களுடைய பேபால் இமெயில் அட்ரஸ். அடுத்து வந்து உங்களுடைய இந்த ரெவன்யூ ஹிட்ஸில் நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணி சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில் சேவ் ஆயிரும். ஸோ அடுத்து வந்து உங்களுடைய பேமெண்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ரா பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து பாஸ்வேர்டு இதில் யூஸ் பண்ணுறனா பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இதில் நீங்கள் ரெஃபரல் மூலிமா அதில் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்து அதில் பார்த்தீங்கன்னா 3 டாட் மெனு இருக்கும். அந்த 3 டாட் மெனு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெஃபரல்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரெஃபரல் அப்படிங்கிற ஆப்ஷனில் உள்ள போனீங்கன்னா இது வரைக்கும் எத்தனை பேர் ரெஃபரல் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அது வெளியே ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரெஃபரல் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே உங்களுக்கான ரெஃபரல் லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெஃபரல் லிங்க் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணி அவங்க இந்த வழியாக இந்த ரெவன்யூ ஹிட்ஸில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு 5% ஆஃப் கமிஷன் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான மெத்தட். அடுத்து வந்து உங்கள் வெப்சைட்டில் இந்த மாதிரி தான் நீங்கள் எப்படி ஆட்ஸை ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க HTML கோடு. இந்த HTML கோடை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் டு காப்பின்னு இருக்கும் ப்ளூ கலரில். அதை கிளிக் பண்ணி இந்த HTML கோடை உங்களோட வெப்சைட்டில் எங்கேயாவது பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல GF ஃபார்மேட்டில் ஷோ ஆகும். ஸோ அதை வந்து அவங்களுக்கு ஷோ ஆகும் ரெவன்யூ ஹிட்ஸில் ஏர்ன் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரெஃபரலாக ஒரு ஆட் ஆகிருக்கும். அவங்க ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு இவ்வளோ % கமிஷன் அப்படின்னு சொல்லி உங்கள் இந்த வெப்சைட் வேறு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அது வழியாக நீங்கள் நல்ல வேலைங்க பண்ண முடியும். உங்கள் வெப்சைட் வழியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதில் வந்து இவ்வளோ தான் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ், உங்களால் ஏர்ன் பண்ண மெத்தடை, அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ். ஸோ இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பிளாகர் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணதும் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. உங்களோட வெப்சைட் வந்து உங்களுடைய பிளாகருக்கு வந்து எந்த எலிஜிபிலிட்டி இல்லாமல் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோஸில் ஒரு வெப்சைட்டை பற்றி சொல்கிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே கரெக்டாக சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போன்ற ஒரு பயனுள்ள தகவலை அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.